அன்பு ஒரு அற்புதம். அன்பு ஒரு அற்புதம். எல்லாரும் வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இயல்பான சுபாவம். மனுஷனுக்கு இல்லை. உயிர் உள்ளது அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, அது பித்தியாரை வாழ வைக்க வல்லது. உயிர் உள்ளது அப்படின்னா என்ன? பித்தியாரை வாழ வைக்க வல்லது. ஒன்று இரண்டாவது. ஒரு செல் 2 செல்லாக மாறுது இல்லை? ஒரு அமீபா இல்லை ஒரு பாக்டீரியா ஒரு ஈஸ்ட்டு 2ஆக மாறுது இல்லை? எதனாலன்னா இன்னொன்று வாழ வைக்கணும். அப்போ அதுக்கு பேர் அன்பு. அது பேர் என்ன? அன்பு. அதனால தான் சிவனே அன்பானதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிவன் அன்புனா நீங்கள் போய் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கத்தியும் கபடாவை வச்சுங்கிறான் இருந்தாலே இவன் எங்கேருந்து அன்பாக இருப்பான்? சூளை வச்சுன்னு குத்திட மாட்டானா? புரியுதா? ஒரு அன்பானவன் கையில் எதுக்கு கத்தி கபடாலாம்? பார்த்துக்கிங்க சாமிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் நிறைய கூட்டமாக சாமி கும்பிடுறாங்க. சாமிகள்லாம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆயுதம்லாம் வச்சுருக்கோம். அதுவும் அந்த பொம்பளைக்கு 10 கைன்னு சொல்லிவிட்டு ஒருத்தி சட்டி அதில் வர தலை அதை அறுத்து விட்டு சொட்டாமல் இருக்கிறதுக்கு அதை வர பிடிச்சின்னு இருப்பான். ஆமாம், டிசைனாக கத்தி மாலு மயூ இன்னொன்னும் பேர் வச்சுக்கலாம். நம்ம பேரே தெரியாது. நிறைய பேருங்களாம் வந்துட்டோம். இப்போ தான் AK-47 புதுசாக இப்போ வார காலத்தில் பாம்பெலாம் பேருங்கெல்லாம் சொல்கிறாங்க. மனப்பாடம் பண்ண பார்க்குறேன் நான். வானா நமக்கு எதுக்கு அந்த கருமம்? புஷ்பானம் நினச்சி விட்டுலான்னு புஷ்பானம் நம்ம அமைச்சிக்கலான்னு விட்டேன். இவ்வளோ ஆயுதம் எதுக்கு வச்சுனுக்குது? இது அன்பு தானே கடவுளோட அது. அப்போ அன்புன்னா என்ன அப்படின்னா அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இல்லை. தேவைப்பட்டால் 10 பேர் நல்லா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காத ஒருத்தனை இருந்தால் அவனை என்ன பண்ணுறவன்? நான் தலையை வெட்டுருவேன். வாழ்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் தரணும். வாழ்றது சந்தர்ப்பம் தராத யாரையும் என்ன பண்ணுவேன்? வெட்டுவேன், குத்துவேன்னு அர்த்தம். அப்போ கொடுமையானதானா? ஆமாம், கொடுமையானது தான். யாருக்கு அந்த